அதாவது இந்த இந்த வழக்கு சட்டங்கள் மாற்றப்பட்டது, இதில் பல்வேறு சிரமங்களை வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் அனுபவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த பிஎன்எஸ் போன்ற புதிய சட்டங்கள் வந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய சட்டத்தையும் புரிந்து கொண்டு வாதிட வேண்டும், தீர்ப்பு வழங்க வேண்டும். அதற்கு முன்பு இருக்கக்கூடிய குற்றங்கள் நிகழ்த்தப்பட்ட அந்த சட்டத்தையும் பார்த்து 2 சட்டங்களையும் 2 சட்டப்பிரிவுகளையும் உள்வாங்கி இந்த வழக்கை நடத்த வேண்டிய மிகப்பெரிய துர்பாக்கிய நிலையில் வழக்கறிஞர்கள் இன்று வரை இருந்து கொண்டு வருகிறார்கள். எனவே இவையெல்லாம் மிக சவாலானது. உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கறிஞராக இருக்கின்ற பொழுது இதுபோன்ற பிரச்சனைகளை முறையாக கமிட்டியிடம் நாங்கள் தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தேர்தல், அதற்கான பரப்புரை தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரப்புரையில் போட்டியாளராக இருக்கக்கூடிய நான் என்னுடைய வாக்குறுதியாக வழக்கறிஞர்களுக்கு தெரிவிப்பது, வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. பல மாநிலங்களில் வழக்கறிஞர்களுக்கான அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்பது இது நடைமுறையில் இருக்கிறது. பல வழக்குகளில் காவல்துறையினர் அந்த குற்றவாளிக்கு வழக்கறிஞர் அவருடைய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொழுது அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த வழக்கறிஞரையும் அந்த வழக்கிலே சேர்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஒரு அச்சுறுத்தலோடு இந்த வழக்கை சந்திக்கிறார்கள். பல இடங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கப்படுகிறார்கள். உயர்நீதிமன்ற வளாகத்தில் பார் கவுன்சிலுக்குள்ளாகவே ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டார். அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் காவல்துறை அரசியல் காரணங்களுக்காக வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள், தாக்கியவர்களை விட்டுவிட்டார்கள். இதுபோன்ற வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை களைவதற்காக உயர்நீதிமன்றத்தில் ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு முழுமையாக செயல்படுவதில்லை. வழக்கறிஞர்கள் காவல்துறையினருடைய முரண்பாடுகள் பிரச்சனைகளை அவ்வப்போது முறையாக மாதந்தோறும் அதை விசாரிக்க வேண்டும். இதில் முக்கியமானது காவல்துறையினருடைய இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பார் கவுன்சிலில் வழக்கறிஞர்கள் மீது புகார்கள் கொடுப்பதற்கு காவல்துறையினர் பின்புலமாக இருந்து ஒரு வழக்கறிஞர் சிறப்பாக வழக்கு நடத்துகிறார். அந்த வழக்கை நடத்தி காவல்துறை தொடர்ந்த வழக்கை அவர்கள் தள்ளுபடி செய்வதும் அதை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய பணிகளையும் வழக்கறிஞர்கள் சிறப்பாக நடத்துகின்ற பொழுது அவர்கள் மீது அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறை சில கட்சிக்காரர்களை, சில வழக்கறிஞர்களை தூண்டிவிட்டு அவர்கள் மீது வழக்கறிஞர் சட்டம் 1961 கீழ் பிரிவு 35 கீழ் புகார் மனுவை பார் கவுன்சிலுக்கு அனுப்புகிறார்கள். எனவே நாங்கள் அந்த வழக்கறிஞர்களை விசாரிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். முன்னொரு காலத்திலிருந்து சில்வர்ல பொங்கல் சீர் கொடுக்கறது வழக்கம் தாங்க. ஏன்னா சில்வருக்கு பியூரிட்டி, லாக்ஜிவிட்டி மட்டும் இல்லை, சில்வருக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் இருக்கு.